இது குருகர் வனச்சரணாலயம் தென்னாப்பிரிக்காவுடைய வடக்கு எல்லையில இருக்கிறது. இந்த வனச்சரகம் 3-4 நாடுகளில் பரவி உள்ளது. மொத்தம் 9 கேட்டுகள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த குருகர் வனச்சரணாலயத்துக்கு காலை 5 மணி அளவில் எங்களை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுல பார்க்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே அரிய வகை விலங்குகள் தான். நாம வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு காட்டு எருமைகள் கூட்டம் கூட்டமா இந்த வனச்சரகத்துல பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு 200 எருமைகள் 300 எருமைகள் அணிவகுத்து போற காட்சி ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. காட்டு எருமைகள் போல ஆப்பிரிக்க யானைகளுக்கும் இந்த வனச்சரகத்தில் பஞ்சமில்லை. சுமார் 30-40 யானைகள் இந்த குருகர் வனச்சரகத்துல இருக்கிறதா சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் யானைகள் தான். 100 யானைகள், 50 யானைகள், 25 யானைகள் தொலைவாகவும் நெருக்கமாகவும் தெரிகிறது. ஆனால் ரொம்ப நெருக்கமாகலாம் போக முடியாது. அந்த யானைகளுடைய தன்மை நமக்கு புரியாததால இருக்கு. தனித்தனி யானைகளே அங்கங்க பார்க்க முடியுது. 4 யானை, 5 யானைகள். ஆனா அது தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் பார்க்கிற யானைகள் போல ஒரு 1.5 மடங்கு பெரியது, அளவுல பெரியது. ஒரு ஆள் நின்னா கூட எட்டி அதனுடைய முதுக தொட முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இந்த ஆப்பிரிக்க யானைகள். இங்க ஒரு வகை முதலையை பார்க்க முடிகிறது. இந்த முதலை நம்ம ஊர்ல உள்ள முதலைகள் போல மேல கருப்பா பாசி படந்தெல்லாம் இல்ல. ரொம்ப வெள்ளையா இருக்கு இந்த முதலை. இந்த முதலைக்கு நைல் முதலை என்று பெயராம். தென்னாப்பிரிக்காவில் நைல் நதி உற்பத்தி ஆகவில்லை. ஆனாலும் இந்த முதலை நைல் முதலை என்று அழைக்கப்படுகிறது. வரிக்குதிரைகள் அங்க கூட்டம் கூட்டமா காணப்படுகிறது. ஒரு நம்ம ஊர்ல பார்க்கிற ஒரு பெரிய ரேஸ் குதிரை உயரம் இல்லை, அதுல பாதி அளவு உயரமாக இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு இந்த வரிக்குதிரை மிக அழகான ஒரு காட்சியா இருக்கு. நீங்களே இந்த வீடியோல பாருங்க போல. இது இப்ப பாருங்களேன், வரிக்குதிரை எப்படி போகுதுன்னு. அங்க தெரியுது பாருங்க, அதுதான் நீர் யானை. நீர் யானை எங்கேயும் பெரிய அளவுல காண முடியாது. ஆனா இந்த வனச்சரகத்துல ஒரு பெரிய ஏரி நடுவுல கும்பலா நீர் யானைகள் மூழ்கி இருக்கு. நீர் யானைகளுடைய மேல் பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியுது. கைடு சொன்ன பிறகுதான் இதுவே நீர் யானைன்னு தெரியுது. நாங்களும் நீர் யானைகள் எழுந்து கரைக்கு வரும், நம்மளும் வேடிக்கை பார்த்தலாம், படம் எடுத்தலாம்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஆனா எந்த நீர் யானையும் இங்க அடிக்கிற வெயில்ல வெளியிலேயே வரல. ஒரு 1 மணி நேரம் காத்து இருந்துட்டு ஏமாற்றத்தோட திரும்பிட்டோம். இதெல்லாமே இன்னொரு அரிய வகை காட்சி. ஒரு ரேர் ஒரு ஆமை இருக்கு. அந்த ஆமை பார்த்தா அளவுல பெருசா இருக்கு. ஒரு 2-3 தேங்காய் அளவுல இருக்கு. நம்ம ஊர்ல பாக்குற ஆமையோட பெருசா இருக்கு. குருகர் வனச்சரகத்துடைய சிறப்பே ஒட்டக சிவிங்கிகள் தான். 10 அடி 15 அடி நீளம் இருக்கு அதனுடைய கழுத்து. எவ்வளவு உயரமான மரத்தில் உள்ள இலைகளையும் அது எளிதா பறிச்சு தின்னுடுது. யானைகள் போல காட்டு எருமைகள் போல இது கூட்டம் கூட்டமா தென்படல. 1 கிலோமீட்டருக்கு ஒண்ணுன்னு அங்கங்க நின்றுகிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் போனா தென்படுறது இந்த ஒட்டக சிவிங்கிகள். நண்பர்கள் அருள் ஆறுமுகத்தோட இந்த 10 நாள் தென்னாப்பிரிக்கா பயணத்துல வனச்சரகத்துக்கு வந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம், ஒரு வாழ்நாள் அனுபவம்.